அந்த வகையில் தான் கிட்டத்தட்ட 8:45 மணி அளவிலே நாமக்கலில் விஜய் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது 10-15 மணி ஆகின்றது. இன்னமும் அவர் அந்த இடத்துக்கு வரவில்லை என்பதும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி, ஒரு இது என்ன இது இப்படி இது நடக்கிறது என்றெல்லாம் கேட்கக்கூடிய வகையில் தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் தன்னுடைய பயண திட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய விஜய் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அன்று சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்கினார். முதலாக திருச்சியில் அவருடைய அந்த பிரச்சார பயணம் என்பது தொடங்கப்பட்டது. அது மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தை எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியது என்றால், இதற்கு முன்பாக அவர் பல்வேறு நிகழ்ச்சியில் நூல் வெளியீட்டு விழா, தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு போன்ற நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கும் ஒரு மாநாட்டில் பேசுவதற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றது. அதுக்கேற்ற வகையில் வியூகங்களை மாற்றி பேச வேண்டும். ஒரு இடத்திற்கு சென்று, ஒரு மாவட்டத்துக்கு சென்று அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மையப்படுத்தி பேச வேண்டும். அந்த வகையில் திருச்சியின் முதல் விஜயனுடைய தேர்தல் பிரச்சார பேச்சு கன்னி பேச்சாக பார்க்கப்படுது. எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. அந்த வகைதான் கடந்த 13ஆம் தேதி என்று செப்டம்பர் 13ஆம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை திருச்சியில் விஜய் தொடங்கினார். அதற்கு பிறகு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் அவருடைய பிரச்சார பயண திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர், நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்தால் 27ஆம் தேதியான இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். முன்னதாக இந்த 27ஆம் அவர் முன்கூட்டியே வகுக்கப்பட்ட அந்த திட்டத்தில் பொறுத்தவரையில் இன்றைய நாள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் கிடையாது. முன்னதாக திருவள்ளூர் மற்றும் வடசென்னை பகுதியில் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டு இன்றைய நாள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று மாற்றி அமைக்கப்பட்டது. இதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் ஏற்கனவே கூறியது போல பல கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டன. குறிப்பாக விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை பின்தொடரக்கூடாது. விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு பின்னால் 5 வாகனங்கள் மட்டுமே வர வேண்டும். பொது சொத்துக்களை சேதப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்க வேண்டும். நேரத்தை கடந்து பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது உள்ளிட்ட 25 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான நிபந்தனையாக பார்க்கப்படக்கூடியது நேரத்தை கடந்து பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று. ஆனால் அதனுடைய அந்த முக்கியமான நிபந்தனையை மீறப்பட்டிருக்கிறது. அது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை மீறி இருக்கிறார். என்றால் 8:45 மணி அளவில் தான் நாமக்கலில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அங்கிருந்து சரியாக 3 மணி அளவில் கரூர் சென்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்றுதான் நேரம் என்பது திட்டமிடப்பட்டது. அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதில் மிக முக்கிய நிபந்தனையை விஜய் மீறி இருக்கிறார். 8:45 மணி அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய விஜய் தற்போது 10-20 மணி ஆகிறது, 10-15 மணி ஆகிறது. இன்னமும் அவர் அந்த பிரச்சார பகுதி வந்து அடையவில்லை என்பது மிக முக்கியமான நிபந்தனை மீறி இருக்கிறார், விஜயை மீறி இருக்கிறார் என்பதுதான் இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய விஜய் பல்வேறு பகுதிகள் கடந்து அவர் வரக்கூடிய நிலையில் அந்த பல்வேறு இடங்களும் தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் அவர் சந்தித்து விட்டு அந்த வழியாக சாலை மார்க்கமாக அவர் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய காரணத்தால் ஏற்கனவே இந்த போக்குவரத்து மாற்று பாதைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான போக்குவரத்து மாற்று வழிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை 8:45 மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்காக அனுமதி பெறப்பட்டு 10-15 மணி ஆகிறது. இன்னமும் விஜய் பேசவில்லை என்பது மிக முக்கியமான காவல்துறை கொடுத்த அந்த விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் விஜயை மீறி இருக்கிறார் என்பதுதான் பார்க்கின்றோம். அதே போல கரூர் மாவட்டத்திலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்காக கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா மற்றும் லைட் ஹவுஸ் கார்னர், 80 அடி சாலை, வேலுசாமிபுரம், வெங்கமேடு, எம்ஜிஆர் சிலை அருகே இருக்கக்கூடிய 6 இடங்களில் அனுமதி கேட்டார்கள். ஆனால் அதற்கு வேலுசாமிபுரம் தான் காவல்துறை அனுமதி கொடுத்தார்கள். மற்ற இடங்கள் பொறுத்தவரையில் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடம், நெரிசல் மிகுந்த இடம் என்ற காரணத்தால் அனுமதி கொடுக்கவில்லை. அதே போன்று நகரினுடைய முக்கிய பகுதி என்பதாலும் சனிக்கிழமையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் போலீசார் மேற்கொண்ட இடங்களில் அனுமதி தரவில்லை. இறுதியில் கரூரில் வேலுசாமிபுரம் பகுதியில் தான் போலீசார் அனுமதி கொடுத்தார்கள். நண்பகல் 12 மணி அளவில் கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. அதாவது நாமக்கல்லில் சரியாக 8:45 மணி அளவிலும் கரூரில் 12 மணி அளவிலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் 10-20 மணி ஆகிறது. இப்போது வரையிலும் விஜய் நாமக்கலிலே பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. 8:45 மணி அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய விஜய் 10-20 மணி ஆகிறது. இன்னமும் நாமக்கலில் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு எப்போது அவர் கரூர் செல்ல போகிறார்? கரூர் சென்று 12 மணி அளவில் பேச வேண்டும். ஆனால் அங்கேயும் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. இப்படி அவர் ஒரு குறித்த நேரத்தை அவரை மீறி வருவது என்பதும் ஒரு முகச்சுழிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் 8:45 மணி அளவில் விஜய் நாமக்கல் வருவார் என்பதற்காக 5 மணி முதலே தொண்டர்களெல்லாம் ரசிகர்களெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் விஜய் 8:45 மணி அளவில் வந்தால் அதற்கு ஏற்ற வகையில் நாம் விஜயை பார்த்துவிட்டு செல்லலாம், பேச்சை கேட்டுவிட்டு செல்லலாம், நேரில் பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணத்துடன் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்களும் அங்கு குவிந்திருக்கிறார்கள்.